அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் முஅஜிஸத்துன் இன்னி முஅஜிஸத்துன் அல் குர்ஆன். ஒவ்வொரு இறை தூதரும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டனர். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்பது திருமறை குர்ஆன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே திருமறை குர்ஆன் ஒரு முஸ்லிமுக்கும் குறிப்பாக மனித சமூகத்திற்கும் எவ்வளவு தொடர்புடையது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த குர்ஆனோடு நாம் வைத்திருக்கிற தொடர்பும், அது போதிக்கிற செய்திகளும், அது சொல்கிற போதனைகளையும் நாம் எவ்வாறு எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருக்குர்ஆன் என்பது ஒவ்வொரு காலத்திலும் தன்னைத்தானே நிரூபித்து தன்னுடைய ஆளுமையையும் அதனுடைய உண்மையையும் பறைசாற்றி கொண்டதோடு மட்டுமின்றி எல்லா காலத்திற்கும் மக்களுக்கு அறைகூவல் விடுக்கிறது. நீங்கள் வேதங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் நம்புங்கள் நடக்கும், நம்புங்கள் நடக்கும் என்று நம்ப மட்டுமே சொல்கிறது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நடக்கவில்லை என்றாலுமே, நீங்கள் நம்பவில்லை என்றாலுமே சிந்தித்து மட்டும் பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பே சிந்தனை தான். மனிதன் என்ற சிறப்புக்குரியவன் நீ. மற்ற எல்லா வேதங்களுமே, வேதம் என்று சொல்லப்படுவது எல்லாமே மனிதனுடைய சிறப்பை அகற்றி விடுகிறது. நீ சிந்தித்து பார்த்தால் நீ வெறுத்து விடுவாய். ஆகவே சிந்திக்காதே, நம்பு, நடக்கும், நம்பு என்று மட்டுமே போதிக்கப்படுகிறது. ஆனால் திருக்குர்ஆன் நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நீ இதை உடன்பட்டு அணுகினாலும் சரி, முரண்பட்டு அணுகினாலும் சரி. உடன்பட்டு ஒருவன் படிக்கிறான், படி, உனக்கு அதற்கான விடயங்கள் உண்டு. முரண்படுகிறேன், இதை நான் ஏற்க மாட்டேன், ஆயினும் படி. இப்படி ஒரு அற்புதமான அறிவின் வாசலை திறக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாம். குறிப்பாக திருக்குர்ஆன் என்று சொல்கிறது, வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி. நம்முடைய அடியாருக்கு இறக்கி அருளியதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், சந்தேகம் ஏன் கொள்கிறீர் என்று சொல்லவில்லை, சந்தேகம் கொள்ளக்கூடாது என்று சொல்லவில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இருக்கட்டும், சந்தேகம் பட்டே இந்த குர்ஆனை நீங்கள் படியுங்கள். உங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்ற எண்ணத்துடன் இருந்தாலும், எண்ணம் இருந்தாலும் படியுங்கள். என்ன நீங்கள் மறுக்க நினைக்கிறீர்களோ அதற்கான தேடலை தேடி பாருங்கள். நம்முடைய அடியாருக்கு இறக்கி அருளப்பட்டதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் தொகுத்து கொண்டு வாருங்கள், பார்ப்போம். மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் நீங்கள் துணைக்கு அழைத்துக் கொண்டாலும் சரி, ஒட்டுமொத்த மனித குலமும் சேர்ந்தாலும், அதற்கு முன்னர் இருக்கிற வரலாற்றை நீங்கள் தொகுத்தாலும், எதிர்காலத்தை கணிக்கிற விஞ்ஞானம் இருந்தாலும், எது வேண்டுமானாலும் உதவிக்கு இருக்கட்டும், உதவிக்கு அழைத்து நீங்கள் ஃபஅது பி சூரா, இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள், பார்ப்போம் என்று கேட்டுவிட்டு குர்ஆன் விடையை சொல்லிவிடுகிறது. உங்களால் முடியாது. செய்ய முடியுமா என்றால் உங்களால் முடியாது. ஆகவே நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இருந்தாலும் சரி, உடன்பாடு முரண்பாடு என்று இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வசனமானது ஒரு முஸ்லிம் கொண்டு போய் சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும், நான் படித்தேன், படித்த பிறகு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தன்னை தானே அது பேசிக் கொள்கிறது. குர்ஆனை பொறுத்தளவுக்கு தானே தன்னை நிரூபித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலுடன் இறைவன் அனுப்பி இறக்கி அருளி இருக்கிறான். ஆனால் அதை பயன்படுத்திக் கொண்டு அந்த பலனை நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா, அதன் நன்மையை பெற்றுக் கொள்கிறோமா இல்லையா என்பதுதான் இங்கே கேள்வி. குர்ஆன் என்பது தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்ளும், தன்னுடைய உண்மை நிலையை அதுவே பறைசாற்றிக் கொள்ளும். ஆனால் முஸ்லிம் என்று சொல்கிற நாம் அந்த குர்ஆனை எப்படி அணுகிறோம், எப்படி அதை படிக்கிறோம், அதை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம்? நம் கையில் தவழுகிற
கைபேசிக்கு செலவிடப்படுகிற நேரத்தில் 10ல் 1 மடங்கு திருமறை குர்ஆனுக்கு நாம் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு வைத்திருப்பது நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதை மாற்றி அதை மாற்றி என்று மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். எந்த மாற்றம் வந்தாலும் நிலைத்திருக்கக்கூடிய குர்ஆனை நாம் பதித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. குர்ஆனோடு வெகு தூர தொடர்புலே என்றைக்காவது அரிதாக எடுத்து பார்த்தால் சரி, நாம் எல்லாம் ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம். என்னன்னா, பயான் கேட்டோம்ல, கேட்டுடும், அவ்வளவுதான். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ சில நேரங்களில் ஏதோ நல்ல செய்தியை கேட்டுவிட்டால் குர்ஆனையும் நபிமொழியும் படித்த திருப்தியில் வந்துடுறோம். நாம இஸ்லாத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், அதான் போய் தொழுதுட்டோம்ல, போய் 2 வார்த்தையை கேட்டோம்ல, உட்கார்ந்துட்டோம், அது ஒரு முழுமையடைந்ததாக ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறோம். குர்ஆன் என்பது ஒவ்வொருவரும் தம்மை தாமே தனக்குத்தான் தன்னுடைய சிந்தனைக்குட்பட்டு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அதனுடைய வசனங்களுடைய பலத்தை, அதனுடைய ஆற்றலை நாம் அறிந்திருந்தோம் என்றால் அல்லாஹ் அதற்காகவே ஒரு உதாரணத்தை சொல்கிறான். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைத்தஹு காஷிஅம் முத்தஹஸ்ஸிஅன் மின் ஹஸ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் அது பணிந்து தூள் தூளாக நொறுங்கி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஒரு பாறை கூட நொறுங்கி விடுகிறது அச்சத்தினால் என்றால், தசை பிண்டமாக இருக்கிற உன் உள்ளம் அதற்காக வளைந்து நெளியவில்லை என்று சொன்னால் அப்ப நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? குர்ஆன் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை, முஸ்லிமுடைய அடிப்படை. எவ்வளவு கருத்து வேறுபாடு கொண்டு வாழ்ந்தாலும் சரி, எந்த இயக்கத்தில் பயணித்தாலும் சரி, அனைவரும் ஒன்று இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு களம் என்பது குர்ஆன். இதைத்தான் திருக்குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை பார்த்து பேசும் பொழுது வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறான். குறிப்பாக ஏகத்துவவாதிகளுக்கு தெரியாத வசனமாக இது இல்லவே இல்லை என்று சொல்லலாம். யார் ஒரு பேனர் அடிச்சால் அந்த வசனத்துக்கு மேல எழுதிடுவோம். 3வது அத்தியாயத்தில் 102, 103 அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள். இதை பெரும்பாலும் ஏகத்துவவாதிகள் 30 ஆண்டுகளாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? அனைவரும் திருக்குர்ஆனை அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க என்று ஏன் சொல்ல வேண்டும்? நம்மிடையே 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஒவ்வொருவரும் ஒரு அமைப்பில் பயணிக்கலாம், ஒவ்வொரு வாகனத்தில் பயணிக்கலாம், ஆனால் பாதை மாறிவிடக் கூடாது என்பதற்காக இதை சொல்லிவிட்டு இதற்கு ஒரு அற்புதமான நல்ல வரலாற்று சம்பவத்தையும் அதோடு சேர்த்து நமக்கு பதிவிட்டு காட்டுகிறார். வதுக்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். நபி தோழர்களை பார்த்து இந்த வசனம் பேசுகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், எப்படி இருந்தீர்கள்? நாமெல்லாம் தனித்தனியா நீ பிரிஞ்சு இன்னைக்கு கால சூழல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பயணிக்கிறோம். உன்னோட நான் வெட்ட மாட்டேன், உனக்கு எனக்கு ஒத்து வராது, என்னோட நீ வெட்ட மாட்ட, உனக்கு எனக்கு ஒத்து வராது என்று நம்மை நாமே தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, எப்படி அழகாக சொல்கிறது பாருங்கள். வதுக்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் ஆதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் நிஅமத்திஹி இக்வானா வ குன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளினால் உங்களுடைய உள்ளத்தில் பிணைப்பை நாம் ஏற்படுத்தினோம். நீங்கள் இருந்த இடமும் எப்படி? நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். சஹாபாக்களை பார்த்து இந்த வசனம் பேசுகிறது. நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மிடம் இருப்பதெல்லாம் ஒரு பகையே கிடையாது. அவர் அந்த ஜமாத்து, இவர் இந்த ஜமாத்து, அவர் அந்த கொலை, இப்படி எல்லாம் இருக்கிறோமே, இதுவெல்லாம் ஒரு பகையுமே கிடையாது. கருத்து வேறுபாடு, அவ்வளவுதான். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? இந்த திருக்குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னால் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? ஒரு எழுத்த வீட்டுக்காரருடைய ஒட்டகம் அந்த வீட்டுல போய் தண்ணி குடிச்சிருச்சுன்னா அந்த ஒட்டகத்தை வெட்டிட வேண்டியது, அவ்வளவுதான். அந்த ஒட்டகத்தை வெட்டிட வேண்டியது. ஏன் ஒட்டகத்தை நீ எப்படிரா வெட்டின என்று சொல்லி இவன் அவனை வெட்ட வேண்டியது. இந்த ஜென்ம பகை என்பது அவங்க கிட்ட தான் நிரந்தரமா இருந்துச்சு. ஒருத்தர் இறந்து போறதுக்கு முன்னால வசியத்து பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? பிள்ளைக்கு, நான்
எதிர்த்த வீட்டுக்கு அல்லது அந்த ஒருத்தருக்கு பழி தீர்க்க வேண்டியது இருக்குது, என் வாழ்நாள்ல பழி தீர்க்க முடியல, எப்படியாவது நீ உன் வாழ்நாளுக்குள்ள அந்த பழியை தீர்த்துரு. 3 தலைமுறைக்கு முன்னால நம்ம முப்பாட்டனை அவங்க முப்பாட்டன் கொன்னுட்டான், அல்லது கையை வெட்டிட்டான், காலை வெட்டிட்டான், ஏதோ செஞ்சுட்டான். நம்ம 3 தலைமுறையா அவங்கள பழி வாங்க முடியல, நீ பழி வாங்கிடுன்னு இறந்து போகக்கூடிய சூழலிலும் கூட பகைமையை வசியத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள். நீங்க வரலாற்றின்படி பாருங்கள், ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், போர்ச்சுகீசியர்களாக இருக்கட்டும், இன்னும் மற்ற கடல் வழியாக வாணிபம் செய்த எந்த ஒரு கூட்டத்தை எடுத்து பாருங்க. நபிகள் பெருமாள் வருகைக்கு பின்னரும் கூட அந்த அரபு தீபகற்பத்தை விட்டுட்டு தான் இந்தியாவுக்குலாம் வந்தான், சிலோனுக்கு வந்தான், இலங்கைக்கு வந்தான், அங்க பர்மாவுக்கு, மலேசியா, சிங்கப்பூருக்குலாம் வருவான். அந்த பாலைவன பிரதேசத்தை ஒருத்தன் தீண்ட மாட்டான். உலகம் அது ஒரு தனி உலகமா இருந்துச்சு. அவருடைய வாழ்வியல், அவருடைய பொருளாதாரம் என்பது, கால சீதோச நிலை, இவையெல்லாம் உலகத்தில் மாறுபட்ட இடம். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே தான் அற்புதமான புரட்சி ஏற்பட்டது. வரலாற்றின் அடிப்படையில், உலக வரலாற்றின் அடிப்படையில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைந்த ஒரு அற்புதமான மனித வளமிக்க நாடாக திகழ்கிறது என்றால் முழுக்க முழுக்க திருமறை குர்ஆன் ஏற்படுத்திய ஒரு தாக்கம். ஆகவேதான் அல்லாஹ் நினைச்சு பாருங்க, எப்படி இருந்தீங்க, ஆனா இன்றைக்கு எப்படி மாறுகிறீர்கள். உனக்கு ஒன்று என்றால் எனக்கு துடிக்கிறது என்கிற அந்த சிந்தனை எப்படி வந்தது என்றால் முழுக்க முழுக்க குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம். குர்ஆனை அவர்கள் பார்த்த பார்வை, குர்ஆனுக்கு கொடுத்த உயிரோட்டம். திருமறை குர்ஆனுடைய செய்தி என்று சொன்னால் தங்களுடைய சிந்தனையையும் செயலையும் உடனடியாக மாற்றினார்கள், அதற்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய கயிற்றை பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதை சரியாக செவ்வனே செய்து முடித்தார்கள். குர்ஆன் என்பது ஒரு அற்புதமான வாழும் அற்புதமாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் சொன்னாங்க, எல்லா இறை தூதர்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டன. நாம சும்மா சாதாரணமா அதை கடந்து போயிடுறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன் என்று சொன்னார்கள். அற்புதம்னா என்ன? ஒரு மக்கள் வாழக்கூடிய நேரத்துல யாராலையும் செய்ய முடியாதது, மனுஷனால நினைச்சு பார்க்க முடியாதது, இன்னொருத்தரால் செஞ்சவே முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்க, கண் தெரியாதவர்களை கையை கொண்டு தடவி அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்வாங்க, கண்ணு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு கண் சிகிச்சைக்கான மருத்துவ முகாம்கள் நடக்கிறது, மருத்துவமனைகள் இருக்கின்றன, அதற்கு எவ்வளவோ அதிநவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட காலத்துல ஒருத்தர் இருந்து இந்த மாதிரி தடவுற கண்ணு தெரியுது, உண்மையாவே நீங்க நிறைய போலி நடக்குது, அதை விடுங்க, ரியலா நடக்குது. இங்க பள்ளிவாசல்ல அது மாதிரி அல்லாஹ் செய்ய ஒரு ஆள் நியமிச்சுட்டான், எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயம் இதுதான் இஸ்லாம். நம்மளால மாறுதடி பேச முடியும்ல? குஷ்டரோகியை தடவுவாங்க, சரியாயிடும். பறவைகளை களிமண்ணால செஞ்சு தடவுவாங்க. அதனால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மசீஹ் என்ற பெயரும் உண்டு, தடவுபவர் என்று பொருள். மசகு செய்யறோம்ல, மசீஹ் தடவினால் அதை கொண்டு அற்புதம் செய்வார். இது ஒரு அற்புதம். இந்த அற்புதம் எது வரைக்கும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழும் காலம் வரைக்கும் தான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கயிற்றை தூக்கி போட்டார்கள். அந்தந்த காலத்தில் எது மக்கள் மத்தியிலே ஆச்சரியமாக பார்க்கப்பட்டதோ, நீங்க அந்த இறை தூதர்களுடைய அற்புதங்கள் எல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பார்க்கும் பொழுது அந்தந்த ஏரியாவில், அந்தந்த நாடுகள்ல எது பெரிதாக பார்க்கப்படுமோ அதை அற்புதமா அல்லாஹ் கொடுத்துருமா. அதை வைத்து அவர்கள் இஸ்லாத்தை நிறுவினார்கள், இஸ்லாத்தை பலப்படுத்தினார்கள், கொள்கை எடுத்து போதித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தறியை போடுவாங்க, பாம்பாக மாறுது, அது அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் ஏன் கூட போன ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைச்ச உடனே இன்னொரு நாட்டு சிம்மாசனம் இங்க வந்துடும். இப்ப ஐநாவில் என்ன நடக்குது? இன்னைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, இருந்தா ஐநாவில் பேச்சுவார்த்தை நடத்தணும், டக்குன்னு ஒரு நொடியில எல்லாரும் இங்க கொண்டு வச்சிருவாங்க, எவ்வாறு சென்னையில் நடக்குது அப்படின்றாங்க இல்லையா? இதெல்லாம் அற்புதம். இதுவெல்லாம் அந்தந்த இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இறை தூதருக்கு பிறகாக அடுத்த மனிதருக்கு இருக்குமா என்றால் இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்றால்
இந்த குர்ஆன் தான். அப்ப அந்த குர்ஆனை அவர்களோடு இல்லாமல் அடுத்து நம் கையில் தவழுகின்ற அற்புதத்தை இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கோம். எப்படிப்பட்டது? ஒவ்வொரு இறை தூதருக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள், இந்த கடைசியாக கொடுக்கப்பட்ட அற்புதத்தை நமக்கு கையில் கொடுத்து விட்டு இறை தூதருக்கு கையில் தவழ வேண்டியதை நம்ம கையில கொடுத்தாங்கன்னா நாம எப்படிப்பட்ட அற்புதத்தை கையில வச்சிருக்கோம்? நம்ம யோசிக்கிறோமானா இல்லை. அதை படிக்கிறோமா என்றால் இல்லை. அதற்காக நாம் முயற்சிக்கிறோமா என்றால் இல்லை. அதிகபட்சம் நாம் அப்படி உட்கார்ந்து பேசிக்கிறதையும் அதை கேட்பதையுமே ஒரு முழுமை பெற்றதாக ஒரு தவறான ஒரு திருப்தியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. நம்மிடம் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த குர்ஆனை எல்லோர் கையிலும் அதை ஏற்பவர் மறுப்பவர், அதை தவறு என்று சொல்ற யாராக இருந்தாலும் குர்ஆன் உனக்கானது, இது எனக்கானது அல்ல. இது அகிலத்தாரை பற்றி பேசுகிறது, மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நல் உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லி பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி கொண்டு போய் எப்ப சேர்ப்போம்? நாம் படிச்சாதான் சேர்ப்பேன். எனக்கு முதல்ல அதை பற்றிய புரிதலும் அதில் மேல் உள்ள ஈடுபாடும் எனக்கு இருக்கும் பொழுதுதான் நான் கொண்டு போய் பிறருக்கு கொடுப்பேன். நானே பார்க்கலையே, நானே அதை பிரட்டலையே, அதை பற்றிய சிந்தனையில் இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், திருமறை குர்ஆனில் ஒரு எழுத்தை ஒருவர் ஓதுகிறார், பைதா கர ஹர்ஃபுன் மின் கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஒருவர் ஓதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது. அல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அந்த ஒரு நன்மை என்பது 10 நன்மை ஆகும். ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது போக அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஆக 3 எழுத்திற்கு 30 நன்மை ஒருவர் பெற்று விடுகிறார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்? இதான் அர்த்தம் வைக்க முடியுமா? ஒரு அர்த்தமும் கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க அல்லாஹ் அப்படி இல்லை, அதுக்கு அப்படி இப்படி எந்த விளக்கமும் இறை தூதர் கொடுக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. அலிஃப் லாம் மீம்னா அலிஃப் லாம் மீம் தான். அதிலிருந்து நாம் சிந்திச்சு பார்த்தா என்ன புரியுது? அது அர்த்தமோ அர்த்தம் இல்லையோ, அது பொருள் நமக்கு புரியுதோ புரியலையோ, அல்லாஹ் சொன்னா நான் ஏத்துக்குவேன், அதான் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் எழுத்து, ஒரு பொருள் வைக்க முடியல, சிந்திச்சு பார்க்க முடியல, அப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்குவேன் என்கிற சிந்தனை ஒரு முஸ்லீமுக்கு தேவை. அதனாலதான் ஆரம்பத்தில் எல்லாம் என்ன பண்றான்? வெறும் லெட்டர்ஸ் தூக்கி போடுறான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். குர்ஆனை எப்படி எடுத்துக்கணும்? அதன் மீது இருக்கிற நம்பிக்கை இப்படி இருக்கும், ஆனால் அப்படி மட்டுமே நம்பிவிட மாட்டேன், இன்னும் திருக்குர்ஆனை நான் ஆராய்ந்து பார்ப்பேன் என்று அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதை புரிய வைக்கிறார். ஆக குர்ஆன் என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் அதை சரியாக படித்து பின்பற்ற வேண்டியது என்பதை புரிந்து கொண்டது மட்டுமில்ல, அனுதினமும் எடுத்து படிக்கணும். நபிகள் பெருமானார் சொல்றாங்க, எந்த வீட்டில் உங்களுடைய வீடுகளை நீங்கள் மன்னரைகளாக ஆக்கிவிடாதீர்கள். ஃபலா தஜஅலு புயூத்தக்கும் மக்காபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மன்னரைகளாக ஆக்கிவிடாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் வெருண்டோடு விடுகிறான். எத்தனை பேர் ஓதுறோம் குர்ஆனை? வீடுகள்ல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்களை பற்றி சொல்லப்படுகிறது, அல்லது முழுசா ஒரு அத்தியாயத்தை ஓத வேண்டாம், ஒரு பகுதி, ஒரு 10 வரி, ஒரு 20 வரி, 2 பேஜ், 1 பேஜ், அல்லது பிள்ளைகளை ஓத சொல்லி உட்கார்ந்து கேட்கிறது. நபிகள் பெருமானாருக்கு குர்ஆன் முழுவதும் தெரியும், ஒரு எழுத்து பிசகாமல் தெரியும், ஆனால் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் அவர்கள், இந்த குர்ஆனை கொண்டு வந்து சேர்த்த நபிகள் பெருமானார் அவர்கள் சில நபித்தோழர்களை அழைத்து, நீங்க ஓதுங்க, நான் கேட்கிறேன், எனக்கு கேட்பதற்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி குர்ஆனை ஓத சொல்லி கேட்டு இன்புற்று இருக்கிறார்கள். சில வசனங்களுடைய தாக்கத்தினால் கண் கலங்கி இருக்கிறார்கள். ஆனா நம்ம குர்ஆனை விட்டு வெகு தூரம், நம்முடைய செல்போன் நம்மை வியாபித்திருக்கிற அளவிற்கு அதில் சிறு பகுதி குர்ஆன் நம்மை பாதிக்கவில்லை. குர்ஆனுடைய வசனங்கள் எதை எடுத்தா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, ஒரு நல்லது கேட்டதா குர்ஆனை எடுத்து சொல்லி அதிலிருந்து தீர்வை எடுத்து வருவோம். அந்த சிந்தனை நம்மகிட்ட இருக்கா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல
ஹிர்பின் கைஸுங்கிற ஒரு சின்ன பையனை பக்கத்துல, இளைஞரை பக்கத்துல வச்சிருக்கிறார். அந்த சபையில எல்லாருக்குமே என்ன ஒரு விதமான ஒரு கோபம். உமர் அல்லான்னு கேட்கவும் பயம். என்னன்னா, இவ்வளவு பழுத்த பழங்கள் எல்லாம் கீழே அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா உமர் அல்லாஹ் அவர்கள் ஒரு சின்ன பையனை போய் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. இது எதற்காக? ஒரு அனுபவசாலி தானே ஒரு அரசருக்கு பக்கபலமா இருக்கணும். ஒரு சின்ன பையன் இருக்கிறாரு என்று எல்லோருக்குமே ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கேட்கல. ரொம்ப காலம் கடந்து போகுது. ஒரு நாள் ஒருத்தர் என்ன செய்யறாரு, நேரா வந்து அமீரில் மோமினின் உமர் அவர்களை நீங்கள் அநியாயம் செய்து விட்டீர் அப்படிங்கிறார். அந்த அவருடைய ஆட்சி காட்டில் இருக்க ஆட்சி காலத்துல ஒரு குடிமகன் வந்து சொல்றாரு, நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க. உடனே உமர்லான்னு செம்ம கோபம். யாரை பார்த்து என்ன சொன்ன? வாளை எடுத்தவாறு ஒரு ஸ்டெப் கீழே இறங்குறாங்க. எல்லாம் நியாயம் தானே? எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்தினாங்க உமர்லான் அவர்கள்? என்னுடைய ஆட்சி பகுதியில ஒருவனுடைய ஆடு இருந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு. இது கேட்பதற்கு என்னமோ சாதாரண செய்தியா தெரியும். இதை விட ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு தகுதியான வார்த்தையே கிடையாது. ஒரு ஆடு ஒருத்தன் வச்சிருக்கான், அதான் வாழ்வாதாரம் வச்சுக்கோங்க. அது வாழ்வாதாரம் போயிடுச்சு, அவ்வளவு, அவனுக்கு அதான சாப்பாடு. அப்போ அதற்கு நான் பொறுப்பு. ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு கூட அவனுடைய வருமானம் இல்லை என்றால் அதற்கு பொறுப்பெடுத்து அவனை வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அரசு. அப்படிப்பட்ட அரசு ஆட்சி நடத்திய உமர் அலிலானவர்களே ஒரு ஆட்சி தலைவரை எவனாவது அநியாயம் செய்ய யாருக்கு கோபம் வராது? கோபம் வந்தா டக்குன்னு கோபத்தோட இறங்குறாங்க. உடனே அருகில் இருந்த அந்த ஹிர்பின் கைஸுங்கிற அந்த இளைஞர் என்ன செய்வாரு, 7வது அத்தியாயத்தினுடைய 199வது வசனம், அந்த வசனத்தை ஹுதில் அஃப்வ வஅமிர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன், பெருந்தன்மையை மேற்கொள்வீராக அல்லது மன்னிப்பை மேற்கொள்வீராக. ஹுதில் அஃப், அஃப் என்று சொன்னால் மன்னிப்பு, பெருந்தன்மை என்று பொருள். பெருந்தன்மையை மேற்கொள்ளுங்கள். உடனே அடுத்த செகண்ட் அந்த பையன் வஅமிர் பில் உர்ஃபி, நன்மையை ஏவுங்கள், வஅரில் அனில் ஜாஹிலீன், மடையர்களை அறிவியினர்களை அலட்சியம் செய்யுங்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டுறார். சொன்ன உடனேயே எப்படி பாம்பு தன்னுடைய புற்றுக்குள் அடங்குமோ அதுபோல் உமர் அலி அவர்களை அவருடைய இருக்கையில் அமர்ந்து விட்டார்கள். அப்போதான் அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியுது, ஏன் உமர் அலி சரியான ஆளை பக்கத்துல வச்சிருக்கிறாரு. என்ன காரணம் என்றால், எந்த உணர்வின் போதும் எந்த உணர்ச்சியின் போதும் என்னுடைய வார்த்தையோ என்னுடைய செயலோ எல்லை மீறக்கூடாது என்றால் அதற்கான குரானையும் நபிமொழியையும் தக்க தருணத்திலே ஒருவர் எடுத்து நினைவு காட்டினால் நான் என்னுடைய உணர்ச்சியை விட என்னுடைய உணர்வை விட குரானுக்கு மதிப்பளிப்பேன் என்கிற ஒன்றை அந்த இடத்தில் அவர்கள் நிரூபித்து காட்டுகிறார்கள். சரியான ஆளைத்தான் உமர் எடுத்திருக்கிறார் என்று அன்றைக்கு அந்த சபை புரிந்து கொண்டது. ஒரு சாதாரண ஒரு வசனம். எவ்வளவு நாள் நம்ம கேட்கிறோம். இந்த கடந்த 30 வருடங்களாக ஏகத்துவவாதிகள் கேட்டிராத ஒரு வசனம் உண்டா? எத்தனை இதற்கு முன்னர் வாழ்ந்த தலைமுறைக்கு ஹதீஸ் கித்தாபுகளை பற்றி தெரியுமா? புகாரி என்றால் என்ன தெரியுமா? முஸ்லிம் தெரியுமா? திருமிதி தெரியுமா? இப்னு மாஜா தெரியுமா? இன்றைக்கு அவ்வளவு கித்தாபுகளை அறிந்திருக்கிறோம். அது சொல்லுகிற செய்திகளை அறிந்திருக்கிறோம் என்றால் இல்லை. எவ்வளவு கேட்டோம் கடந்தோம். அந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதா? குரான் அப்படி புழக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. நம்ம வீடுகள்ல அது போன்ற ஏதேனும் நம்முடைய உணர்வின் போது, உணர்ச்சிகளின் போது, கோபம், சந்தோஷம் போன்ற துக்க நேரங்களிலே சரியான தக்க தருணத்திலே இந்த வசனத்தை எடுத்து போதுகின்ற, அதை நினைவூட்டுகிற செயல் நம்மிடம் இருக்கிறதா? இல்லை. ஏன்? புழக்கத்தில் இல்லை. அதனால்தான் பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க. பழக்கம் என்பது வழக்கமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நபிகளார் சொன்னார்கள், எந்த ஒரு சிறு அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்தான் இறைவனிடத்தில் மிக பிடித்தமானது. தொடர்ச்சியா செய்யுங்க. அப்ப தொடர்ந்து போருங்க. குரான் என்ற வார்த்தையே படிக்கப்பட வேண்டியது என்று பொருள். படிக்கப்படுறதா? நம்ம படிக்கிறோமா? இல்ல, கடந்துதான் போறோம். அப்ப குரான் என்பது நமக்கும் அதற்கும் வெகு தூரத்தில் வைத்திருக்கிறோம். நம்முடைய குரான் என்பது தன்னுடைய வாழ்வாக இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானாரை பற்றி அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் பொழுது நபிகளாருடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்று கேட்டதற்கு ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னார்கள். நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை குரானாக இருந்தது. குரான் என்ன சொல்லுதோ அதுதான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லையாக வைத்திருந்தார்கள்.
ஆனால் நாம் எல்லோரும் வேதம்னு சொல்றாங்க, எங்களுக்கு குரான் வேதம். இதுதான் கிட்டத்தட்ட ஒருத்தவங்களும் ஒரு வேதம் இருக்குப்பா, எங்களுக்கு ஒரு வேதம் இருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்றமே ஒழிய இல்லை அதனுடைய வாழ்வியல், என் வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கைக்கான நெறிமுறை என்பதை நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அது புழக்கத்தில் இல்லை. அதான் உண்மை. அப்போ குரான் என்பது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், யார் குரானை அழகிய முறையில் ஓதுகிறார்களோ உயர்ந்த வானவரை போலாவார். அவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வானவரை எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் அது மாதிரி உங்களை பார்க்கிறான். குரானை அழகிய முறை ஓதுபவர், அதை திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 கூலி. அதுக்கு 2 கூலி. ஓத தெரியல ஆனா முயற்சியை விட மாட்டேன், திக்கி திக்கி ஓதுவேன் என்று ஓதுனம் என்று சொன்னால் அதற்கு 2 கூலி என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அல்லது அரபியில ஓத தெரியல, தமிழ்லயாவது படிக்க வேண்டியது. தமிழ்ல படிச்சாலும் குரான் தான். எல்லாரும் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அரபியில அருளப்பட்டது மூலம் என்பது மாற்று கருத்து இல்லை. எனக்கு வேற ஓத தெரியல, ஒரு வழி இல்லை, தமிழ் தான் தெரிகிறது. தமிழில் ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை உண்டு. குரானை படித்தால் ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். நமக்கு நன்மை தாராளமாக உண்டு. இந்த குரானை நீங்கள் ஆய்ந்து பார்க்க மாட்டீர்களா? உங்கள் உள்ளத்தில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதவா என்று கேட்கிறாங்களா? அது தமிழ்ல படிக்கிறேன், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லாம வேற யார் வார்த்தை? எந்த மொழியில படித்தாலும் குரானை மொழிபெயர்த்து படித்தால் அதற்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக உண்டு, இல்லைன்னா யாரும் மறுக்க முடியாது. ஆக குரானை நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே புழக்கத்திலே படித்து இருக்க வேண்டும். ஆக இந்த குரான் தான் இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. உலகத்துல ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கும் ஏற்படுகிற அந்த நட்புறமானது, அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட நெருக்கமானது குரானால் வந்த தாக்கம். அதனால்தான் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் எப்படி இருந்தீங்க? பகைவர்களாக இருந்தீங்க, உங்கள் உள்ளத்தில் நாம் பிணைப்பை ஏற்படுத்தினோம், ஆகவே நினைத்து பாருங்க என்று சொல்றான். இன்னைக்கு நாம கிட்டத்தட்ட அனுபவிக்கிறோம். எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய நேசம் எப்படி வருகிறது? இந்த குரான், அல்லாஹ்வுடைய அருள். ஆக குரான் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் மத்தியில் இருக்க வேண்டிய அற்புதம், நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆகவே இது வெறுமனே நாம் கடந்து சென்று விடாமல் அதை படித்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி பிறருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திருமறை குரானை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை ஓதுபவர்களையும் அதன்படி நடப்பவர்களையும் சில உதாரணங்களை கொண்டு பகுத்து காட்டுகிறார்கள். யார் அல்லாஹ்வுடைய குரானை அழகிய முறையில் படித்து ஓதி அதன் பிரகாரம் நடக்கிறார்களோ அவர்கள் ஒரு எலுமிச்சையை போன்றவர்கள். ஏனென்றால் அதனுடைய வாசமும் நன்று, சுவையும் நன்று. அதுபோல் குரானை படிக்க தெரியவில்லை, ஆனால் கேட்டு அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார். அவருக்கு உதாரணமானது ஓர் பேரித்தம்பளத்தை போன்று, அதற்கு வாசனை இல்லை ஆனால் நல்ல சுவை உண்டு என்கிறார்கள். குரானை அழகிய முறையில் ஓத தெரியும், ஓதுகிறார், ஓத தெரிந்து வைத்திருக்கிறார், ஆனால் அதன்படி அவர் நடக்கவில்லை என்றால் அவருக்கு உதாரணமானது துளசி செடியை போன்று, அதனுடைய வாசனை நன்று ஆனால் சுவை மிக கெட்டது. குரானை ஒருவர் படிக்கவும் இல்லை, அதை பற்றிய சிந்தனையும் இல்லை, வாழ்க்கையிலும் அவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அவருக்கு உதாரணமானது ஒரு குமட்டிக்காயை போன்று, அதனுடைய சுவையும் மோசம், அதனுடைய வாடையும் மோசம் என்று நபிகளார் உதாரணமாக சொல்கிறார்கள். இதில் நாம் எந்த நிலை என்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியதுதான். குரான் என்பது ஒரு அற்புதமான ஒன்று. அதை படிப்பது மிக எளிது. அதை அரபி ஏற்கனவே ஓத தெரிஞ்சுன்னு சொன்னா இன்னும் செம்மையாக எப்படி அதை படிப்பது? ஏற்கனவே நமக்கு தெரியும், படிக்கலாம் தெரியும். அது ஓரளவுக்கு பொருள் எப்படி வைக்கிறது படிக்கவே தெரியாது, எப்படி படிச்சுக்கிறது? நம்ம எங்கேயாவது முயற்சி பண்றோமா? நபிகள் பெருமானார் 40 வயசுல தான் குரானே அவருக்கு அருளப்படுது. அவங்களுடைய தோழர்கள்லாம் கிட்டத்தட்ட அதற்கு நிகரான அல்லது மேல் கீழ் உள்ள வயசு உள்ளவங்க. நபிகள் பெருமானாரை விட வயசு மூத்தவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போதான் முதலாக அவங்களும் படிக்கிறாங்க. சல்மான் ஃபாரிசி எல்லாம் பாரசீகத்துல உள்ளவர், அங்கிருந்து இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொண்டவர். அவரும் வேற்று மொழிக்காரர் தான், ஆனாலும் படிக்க செய்தார். எப்படி? அந்த குரான் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எளிமையா சொல்லிட்டான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذ்கிரி ஃபஹல் மின் முதக்கிர். இந்த குரானை நாம் படிப்பதற்கு எளிமையாக்கி இருக்கிறோம்.
இதை நீங்கள் சிந்தித்து ஏற்பவர் இல்லையா என்று குர்ஆன் பேசுகிறது. ஆக எஸ்ஸர்னல் குர்ஆன் நம்ம பேர் வச்சிருக்கோம்ல, அதுக்கு பேரே அல்லாஹ் சொன்னதுதான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா அப்படின்னு ஓதுறாங்கல்ல, எஸ்ஸர்னல் குர்ஆன் என்பது அல்லாஹ் சொன்னது குர்ஆன்ல. அது குர்ஆன் என்பது எளிமை. அப்ப நாம முயற்சி பண்ணணும். ஒரு ஸ்டெப் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமானார் சொல்றாங்க, நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் 10 அடி எடுத்து வைக்கிறான். நீங்கள் நடந்து வந்தால் அவன் ஓடி வருகிறான். நாம ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டா போதும், 10 வார்த்தைக்கு அல்லாஹ் நம்ம பொருள் தந்துருமா. இப்போ முதல்ல நம்ம என்ன முயற்சி, குறைஞ்சபட்சம் என்ன முயற்சி பண்ணோம்னா, அல்ஹம்து சூராக்கு என்ன அர்த்தம். முதல்ல நம்ம தொழுகிறோம், ஒவ்வொரு நாளும் தொழுகும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய தோற்றுவாயாக இருக்கிற அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது தொழுகையில ஒவ்வொரு வரிக்கும் நமக்கு பதில் சொல்றான். அல்லாஹ்வுக்கு முஜீபுன்னு ஒரு பேர் இருக்கு, பதில் அளிப்பவன் என்று பேர் இருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கணக்கச்சிதமா அதை சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நாம தான் பேர் வச்சிருப்போம், பேருக்கு மாதிரி இருக்க மாட்டோம். ரொம்ப பகுத்தறிவாளன் வச்சிருப்போம், பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டோம். ஆனா அல்லாஹ்வுடைய பண்புகளை அவன் பயன்படுத்துகிறான். உஜீபு தாவத தாயி இதா தானி, என்னுடைய அடியார் என்னை பற்றி கேட்கும் பொழுது நான் அவனுக்கு பதில் அளிக்கிறேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஆகவே தொழுகையிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை யாவை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நாம் சொல்லும் பொழுது, என் அடியான் என்னை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ்ந்து விட்டான், பதில் சொல்றானா. அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அருளற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்லும் பொழுது, என்னை எப்படி போற்ற வேண்டுமோ அப்படி போற்றி விட்டான், பதில் சொல்றானா. ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொல்றான். உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது, கேளுங்கள் தருகிறேன் என்று பதில் சொல்கிறான். ஆக குறைந்தபட்சம் அல்ஹம்து சூராவுக்கு என்ன பொருள், ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை தேவையில்லை, மொட்டையா இந்த ஒரு பாரான இந்த ஒரு பாரா மனப்பாடம் பண்ண, இப்ப எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு ஞாபகம் இல்லை. ஒரு கடை வச்சிருக்கிறோம், ஒரு மளிகை கடையில ஒரு சின்ன பெட்டி கடை, குறைஞ்சது ஒரு 10,000 பொருள் இருக்காது. ஒரு ஊக்குல இருந்து ஒரு பின்னில் இருந்து பேஸ்ட் பிரஷ்ன்னு சொல்லி எத்தனை இன்னைக்கு வெரைட்டி ஒவ்வொரு கம்பெனிலையும் வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் விலை தெரியுது, வந்த விலை தெரியுது, விற்க வேண்டிய விலை தெரியுது, அதுல உள்ள எம்ஆர்பி தெரியுது, யார் கொண்டு வந்து கொடுக்குறான்னு தெரியுது, இன்னைக்கு யார் சூப்பர் ஸ்டாக்கிஸ் தெரியுது. ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கிறோம். ஆனா குர்ஆன் வந்தா மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லைன்றோம், இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் உண்மை. என்ன, நமக்கு அதுல ஆர்வம் இல்லை, அவ்வளவுதான். வயசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நிச்சயமா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆக குறைந்தபட்சம் தொழுகையில சுப்ஹான ரப்பியல் அலீம்னு சொல்றோம், என்ன பொருள். சமீ அல்லாஹு லிமன் ஹமீதாங்கிறோம், என்ன பொருள். ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்றோம், என்ன பொருள். குறைந்தபட்சம் ரப்பிய கஃபிர்லி ரகபில் என்ன பொருள், எதையாவது தெரிஞ்சுக்கலாம்ல. அப்ப பள்ளி வாசல் எதற்கு பயன்படுத்துகிறோம். ஏதோ வந்தோம், 5 கடமையை முடித்தோம், சென்றோம், அதில் 5 கடமையிலையும் ஒண்ணு இல்லாம போயிடுது, அவ்வளவுதானா. அப்ப குர்ஆன் என்பது, நீங்கள் குர்ஆனை மட்டும் சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக அது உங்களை மாற்றிவிடும், தெரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே கதை படிக்காமல் படிச்சு போகவே முடியாது. நீங்கள் குர்ஆனை சரியாக படித்தீர்கள் என்றால் நீங்கள் பக்குவப்பட்டவர்களாக, நல்ல ஒரு சரியான மனிதனாக உங்களை இஸ்லாம் குர்ஆன் என்பது உங்களை செதுக்கி வைத்து விடுகிறது. ஆக அந்த குர்ஆனை படிக்காமல் இருப்பது நஷ்டம் குர்ஆனுக்கல்ல, நமக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு, அல்லாஹுடைய தூதர் எப்படி எலுமிச்சம் பழத்திற்கு ஒரு நல்ல முஸ்லிமை குர்ஆனை ஓதுகிற ஒரு நல்லவரை அடையாளம் காட்டினார்களோ அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.